ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றோம்னா இந்த எல்லா டேபிள்லையுமே எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் ஆஃப் இசட் ஃபைவ் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி அவுட்புட் வந்து ஏ அடிஷன் மாடுலோ ஃபைவ் ஆஃப் பின்னு சொல்றோம். அதாவது இந்த நம்பர் ஃபுல்லா ஏன்னு எடுத்துப்பாங்க, இந்த நம்பர் ஃபுல்லா பின்னு எடுத்துப்பாங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏ அடிஷன் மாடுலோ ஃபைவ் ஆஃப் பி பண்றோம். கரெக்டா? இது ஏ, இது பி, ம். இது ரெண்டு தான் இது பண்றோம். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி அவுட்புட் பண்ணும்போது நமக்கு எப்பவுமே இது ஏ பிளஸ் இது வந்து ஒரு யூனிக் நம்பரா கிடைக்குது. அந்த இசட் ஃபைவ்க்குள்ள ஏதோ ஒரு யூனிக் நம்பரா கிடைக்குது. ஓகேவா? இதனால என்ன சொல்றாங்கன்னா அண்ட் ஹென்ஸ் அடிஷன் மாடுலோ ஃபைவ் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். இந்த கடைசியா பைனரி ஆப்ரேஷன் சொல்றாங்கல்ல, இதான் ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? இது அபெலியன் குரூப்னு சொல்றதுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகேவா? இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். அப்போ இது இது அண்டர்லைன் பண்ணிக்கோ. பிளஸ் ஃபைவ் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். ஓகேவா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, அடுத்த செகண்ட் பாயிண்ட் entries are symmetrically placed. Entries are symmetrically placed. Symmetrically placed with respect to main diagonal. With respect to main diagonal. Right. Main diagonal. மெயின் ம். சிமெட்ரிக்கலி பிளேஸ்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த மெயின் டயகனல்ல பாரு, இதை பாரு, இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா ம். இதில் இசட் ஃபைலோட எல்லா எலமெண்ட்ஸும் யூனிக்காக இருக்கும். 0 1 2 4 3 இருக்கும். அதே மாதிரி நீ இங்கே பார்த்தீங்கன்னா இதை இப்படியும் வாசிக்கலாம். 0 1 2 3 4 இப்படி வாசித்தாலும் சேமாக தான் இருக்கும், இப்படி வாசித்தாலும் சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே 1 2 3 4 0 வரும், இங்கேயும் 1 2 3 4 0, 2 3 4 0 1 2 3 4 0 1 இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை நீ ஏ அதாவது இப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏ மாடுலோ ஃபைவ் பின்னு போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இல்லை பி மாடுலோ ஃபைவ் ஏன்னு போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அதனால இப்படி இருக்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெயின் டயகனலை வச்சு இது வந்து என்ன இருக்கு, இது வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு. இப்படி இருக்கிறதுனால என்ன சொல்லிடலாம்னா, ஸோ அடிஷன் மாடுலோ ஃபைவ் இஸ் கம்யூட்டேட்டிவ். அவ்வளோதானா? கம்யூட்டேட்டிவ் இது ஒரு பாயிண்டா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் பைனரின்னு சொன்னோம், அடுத்து கம்யூட்டேட்டிவ்னு சொன்னோமா, அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு சில இது இருக்கு. ஓகேவா? அடுத்து என்னன்னா, அடுத்து அசோசியேட்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பைனரின்னு ப்ரூவ் பண்ணணும், அடுத்து கம்யூட்டேட்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும், அடுத்து அசோசியேட்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த அசோசியேட்டிவ் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அசோசியேட்டிவ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அசோசியேட்டிவ்னா என்ன? சிம்பிளாக நம்ம ஃபார்முலாவை படிச்ச மாதிரி அசோசியேட்டிவ்னா என்ன? அசோசியேட்டிவ் எதுக்கு போடுவோம் மெயினாக? பிராக்கெட். பிராக்கெட்டை மாற்றி போடுறது. கரெக்டா? அப்போ இங்கே அதே மாதிரி தான் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து இது எடுத்துக்கிறேன், 2 3 4னு ஏதோ ஒரு நம்பர், 2 3 4 1 2 3 ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கோ. ஓகேவா? எந்த ரெண்டு நம்பர் எடுக்க போற? ஏதோ ஒரு ஏதோ ஒரு மூணு நம்பர் எனக்கு வேணும். இந்த 0 1 2 3 4ல ஏதோ ஒரு மூணு நம்பர். ஏதோ ஒன்று 2. எதுன்னு சொல்லு, டக்குன்னு சொல்லு. டக் டக் டக். சரி, 1 1. 1 2 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 1 2 3. அப்போ என்ன எடுக்கிறேன், 1 + 2 + 3. ஓகேவா? அதாவது மாடல் ம். 5 3, 1 + 2 + 3. 3க்கு பதிலாக 5 போட்டேன். ஓகேவா? 3. இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், கீழேயும் +5 + 2 + 5 3 போடுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அசோசியேட்டிவ்னா நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட்ரலாக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதுக்கு பிராக்கெட் இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுவோம், பிராக்கெட்டை மாற்றி அப்படியே இதுக்கு போடும். கரெக்டா? இதான் அசோசியேட்டிவ். ம். கரெக்டா? இது கரெக்டா தப்பா? கரெக்ட். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஆ. அப்போ இங்கே பாரு, 1 + 2 எவ்வளோ வரும்? 3. 3. 3 அடிஷன் மாடுலோ 3 இங்கே எவ்வளோ வரும்? 3 3 6. 6 மாடுலோ 5னா எது ப்ரோ? புரியல புரியல. 3 அதாவது + 3 அது கொஸ்டின். 1 + 2 வந்து 3. ஓகேவா? இந்த மற்ற ரிமைனிங் இதை இங்கே போட்டேன். இப்போ இது 3 + 3 6. 6 மாடு 5 ஆ 1. 1. அதே மாதிரி இங்கே பாரு, இங்கே வந்து 1 மாடுலோ 5 அப்படியே வந்துடும். இங்கே 2 + 3 மாடுலோ 5 எவ்வளோ? 2 + 5 3 எவ்வளோ? மாடல் 5. 5. 5 மாடுலோ 5, 5 மாடு 5 0. 0. அப்போ என்ன வரும், 1 + 0ன்னு வரும். அப்போ 1 + 0ட ஆன்சர் என்னது? 1. 1. அப்போ இங்கேயும் எனக்கு சேம் ஆன்சர் வரதுனால பிராக்கெட் எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் வரதுனால இதுல இருந்து என்ன சொல்லிடுறான்னா, தேர்ஃபோர் மாடுலோ 5 இஸ் அசோசியேட்டிவ். இல்ல அசோசியேட்டிவ் ப்ரோ, இது அசோசியேட்டிவ் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லு ப்ரோ இத. ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். ஏதோ ஒரு மூணு நம்பர் எடுத்துக்கோ. ஓகேவா? மூணு எந்த நம்பர் நம்பர் ப்ரோ எடுத்து எடுத்து எப்படி ப்ரோ எடுத்த? மேல போ ப்ரோ, மேல காட்டு இந்த ப்ரோ. இந்த அஞ்சு நம்பர் இருக்குல்ல, 0 1 2 3 4 அஞ்சு நம்பர் இருக்குல்ல, இதுல ஏதோ ஒரு மூணு நம்பர் எடுத்துக்கோ. ஓகேவா? அந்த மூணு நம்பரையும் ஆ இந்த அடிஷன் மாடுலோ 5 மூலமா அடிஷன்ல போடு. மூணு நம்பருமே அடிஷன்ல போடு. ஃபர்ஸ்ட் சரி. இதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் பிராக்கெட் போட்டு அடுத்ததுல அதுக்கு அடுத்த ரெண்டு பிராக்கெட் போடு. இதான அசோசியேட்டிவ்னா பிராக்கெட்டை மாத்தி போடுறது. கரெக்டா? அப்போ ஆ இங்க 1 + 2 வேல்யூ எவ்வளோ?
3 ஆயிரும். இங்கே 3. மாடு 5 பண்ணணுமா? தேவையில்லை, ஏன்னா 5யோட கீழே தானே இருக்குது. அதனால டேரெக்டாக அடிஷன் மட்டும் பண்ணால் போதும். அடுத்து இங்கே வரும்போது 3, இங்கே வந்து இதோட வேல்யூ 3ன்னு வந்துருச்சு. பெண்டிங் ஒரு +5, இது +3 இருக்கு கரெக்டாக. இந்த +3 இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு? 6 வருது. 6 மாடிஃபை பண்ணணுமா வேணாமா? பண்ணணும். பண்ணணும். அப்போ 6 மாடிஃபை பண்ணால் அதோட ஆன்சர் எவ்வளோ வரும்? ஆன்சர் 1. கரெக்டா? அதே மாதிரி இங்கே கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா அந்த 1 மாடல் 5 அப்படியே போட்டுடலாம். 1 அடிஷன் மாடல் 5 போட்டுறான். இங்கே 2 3 ஆட் பண்ணுறோம், 5 வருது. 5 திருப்பி மாடிஃபை பண்ணணுமா? பண்ணக்கூடாது. 5 5ங்கிற நம்ம இது நம்மள 5 இருக்கா? பண்ணணுமா? இல்லை இல்லை. அப்போ 5 மாட் 5னா 0 வந்துடும். கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே 1 0 ஆட் பண்ணுறோம், 1 வருது. இதுக்கு மாடு பண்ண தேவையில்ல. ஸோ டேரெக்டாக 1 போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவாக இருக்கிறதுனால இது வந்து அசோசியேட்டிவ்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? சரி. அடுத்தது ஐடென்டிட்டி. எத்தனை ப்ரோ இருக்கு இந்த மாதிரி? அவ்வளோதான், இன்னும் 2 தான். இது ஐடென்டிட்டி, இன்னொன்று இது அது வந்து இன்வர்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டினா இங்கே பாரு. இப்போ இதை 0 பாரு, 0வோட ரோ பாரு, 0வோட காலம் பாரு. இதில் 0வோட ரோ பார்த்தியா? 0 1 2 3 4 இருக்கா? இங்கே 0வோட ரோ பாரு, அதுவும் என்ன இருக்கு? 0 1 2 3 4 இருக்கா? அப்போ இதில் என்ன எழுதுறேன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக எழுதுனா போதும். ரோ அண்ட் காலம் பை 0 ஆர் ஐடென்டிக்கல். ஓகேவா? ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து, இது 0 தான் எடுக்கணும்னு இல்லை, நீ 1 எடுத்தாலும் சேமாக தான் இருக்கு. கரெக்டாக? 1னா இங்கே 1 2 3 4 0 இருக்கு, இங்கேயும் 1 2 3 4 0 இருக்கு. கரெக்டாக? அப்போ ஏதோ ஒரு நம்பர், நீ எந்த ஒரு நம்பரோட ரோ காலம் எடுத்தாலும் தே ஆர் ஐடென்டிக்கல். கரெக்டாக? ஸோ தேர்ஃபோர் 0 இஸ் அ ஐடென்டிட்டி எலமெண்ட்னு சொல்லி எழுதிடும். 0 இஸ் அ ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே, இது ஐடென்டிட்டி. அடுத்தது இன்வர்ஸ். கடைசி இதுதான் இன்வர்ஸ். ஓகேவா? இன்வர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு நம்பருக்கும் நம்ம எடுத்துக்கணும் தான், எல்லா நம்பருக்கும். ஓகேவா? நம்மகிட்ட என்ன நம்பர்லாம் இருக்கு? 0 1 2 3 4 இருக்கு. அப்போ என்ன? இன்வர்ஸ் ஆஃப்னு எடுத்துட்டு இன்வர்ஸ் ஆஃப் 0 1 2 3 4 இது எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம்? இன்வர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? இன்வர்ஸ் எடுத்தோம்னா 0வோட இன்வர்ஸ் என்ன இருக்கும்? 0வோட இன்வர்ஸ் இதில் பாரு, 0. இந்த 0 இருக்கு. இந்த 0க்கு மேக்ஸிமம் என்ன வருது? 0க்கு வேற ஏதாச்சும் நம்பர் மேட்ச் ஆகுதா? அதாவது 0 0 இருக்கிற இடத்துல பாரு, 0 0 இருக்கிற இடத்துல 0 மட்டும் தான் மேட்ச் ஆகுது. கரெக்டா? இந்த 0 வேற எங்கேயாச்சும் வேற ஏதாவது நம்பர் வருதா? வரல. கரெக்டா? அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0 தான். அடுத்த 1 பாரு, 1 இருக்கிற இடத்துலலாம் என்ன வருது? மெயினாக 1ம் யாரும் மேட்ச் ஆகிறான்னு பார்க்கணும். 1ம் எப்படி பார்க்கறது? 1ம் 4 மேட்ச் ஆகுது, 4 1 மேட்ச் ஆகுது, 4 1 3க்கு 2 2ம் 3 மாற்றி வருது, 3 வந்து 4. ஒரே நிமிஷம். வீடியோவா என்ன போட்டிருக்கான்னு பார்த்தேன். அது இன்வெர்ஸ் நான் எப்படி பார்க்குறான்னு பார்த்தேன். இன்வெர்ஸ் ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த 0லாம் எங்கெங்கே வருதுன்னு சொல்லி பார்க்குறேன். ஓகேவா? 0 எங்கெங்கே வருது? இங்கே ஒரு 0 வருதா? இங்கே ஒரு 0 வருது, இங்கே ஒரு 0, 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 இங்கே ஒரு 0. கரெக்டா? ஏன் இதில் 0 எடுக்கிறாங்கன்னா 0 தானே நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இன்வெர்ஸ் எடுக்க முடியும். கரெக்டா? 0ங்கிறது நம்ம இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்லிட்டோம், அதை வச்சு இப்போ இன்வெர்ஸ் எடுக்கிறோம். கரெக்டா? இப்போ இந்த 0 வர்ற ஃபர்ஸ்ட் 0 பற்றியா? இந்த ஃபர்ஸ்ட் 0 எதுக்கு நேராக வருது? 0க்கு நேராக ஃபர்ஸ்ட் 0 வருது. கரெக்டா? இந்த இந்த கீழே உள்ள 0 பார்த்துக்கோ. இதுக்கு வர்ற 0 எதுக்கு நேராக வருது? 0க்கு நேராக வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 0வோட இன்வெர்ஸ் வந்து 0ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த 1க்கு நேராக வர 0 யாரோ எந்த நம்பருக்கு நேராக வர பாரு? 1க்கு நேராக வர 0 வந்து 4க்கு நேராக வரானா? அப்போ இவனோட இன்வெர்ஸ் வந்து 1ஓட இன்வெர்ஸ் வந்து 4. ஓகேவா? அடுத்து 2க்கு நேராக வர 0 எங்கே வரான்னு பாரு? 2க்கு நேராக வர 0 வந்து 3க்கு வரான். கரெக்டாக? அப்போ இதோட இன்வெர்ஸ் வந்து 3. அடுத்து 3க்கு நேராக வர்ற 0, 3க்கு நேராக வர 0 2. கரெக்டா? 4க்கு நேராக வர்றது 2, 4க்கு நேராக 1. 1 1. அப்போ இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கிறதுனால இது என்ன சொல்லிடலாம்னா therefore மாடுலோ 5 இஸ் இன்வெர்ஸ். இதுவுமே இன்வெர்ஸ்னு சொல்லிடலாம்.
அப்போ இந்த 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து ஒரு அபெலியன் குரூப்னு சொல்லலாம். என்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷனாக இருக்கணும். அடுத்து இது வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்கணும். அடுத்து வந்து அசோசியேட்டிவாக இருக்கணும். ஐடென்டிட்டி இருக்கணும். இன்வெர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா therefore Z5 modulo 5 is an abelian group satisfying all 5 conditions. It's an abelian group satisfying all 5 conditions. ஓகேவா? இந்த 5 கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் அதை என்ன சொல்லலாம், இது வந்து அபேலியன் குரூப்னு சொல்ல முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இது ஆஃப் பண்ணிடுங்க.